அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நெப்போலியன் கேட்டிருக்காங்க உங்க படையில எத்தனை பேர்னு. நெப்போலியனுடைய பதில், என்னுடைய படையில 50,000 பேரு, என்னை சேர்க்காம என்னைய சேர்த்தா 1,50,000 பேருனாரா. அதாங்க அந்த கான்பிடன்ட் லெவல். அது சாதாரணமாக அவர் சொல்லல. நெப்போலியன் மட்டும்தான் தூங்கும் போதும் விழித்திருக்கிறவர்னு சொல்லுவாங்க. அவர் போர்க்களத்துல குதிரையிலே தூங்குறவர். எல்லா போர்க்குளத்துக்கும் தானே போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதான் அந்த லீடர்ஷிப்போடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஒரு போர்ல தன்னுடைய படை தளபதியை அனுப்பி விடுறாரு. பெரிய படைகளை இன்னொரு படை தளபதியை தலைமையேற்க வச்சு அனுப்பி விட்டு தான் தூங்கணும்னு பாசறையில் போய் தூங்குறதுக்காக போறாரு. இப்போ போன படை தளபதிக்கு அவர் நினைத்த மாதிரி போர் அமையலை. பெரிய சவாலா இருக்கு. இவர் என்னெல்லாம் அந்த வழிமுறைகள் எடுத்துட்டு போனாங்களோ எல்லா வழிமுறைகளும் அங்க உடைக்கப்படுது, எல்லா பிரச்சனைகளும் தகர்க்கப்படுது. அங்க அந்த படை தளபதியால போரை நடத்த முடியல. பெரும் சவால்கள் முன்னாடி நிற்குது. நெப்போலியனினுடைய ஆலோசனை கிடைத்தால் இதுல ஜெயிச்சிடலான்னு அவருக்கு தோணுது. அந்த படையிலிருந்து போரிலிருந்து படைகளை விட்டு படை தளபதி மீண்டும் நெப்போலியனுடைய பாசறைக்கு வராது ஆலோசனை கேட்கறதுக்காக. ஆனா நெப்போலியன் அங்க தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் எப்படி எழுப்புறதுன்னு தெரியாது. நாட்டினுடைய அரசன் களைப்புல தூங்குறாரு. அவர் எப்படி எழுப்புறதுன்னு தெரியல. இந்த படை தளபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, இந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நெப்போலியனை எழுப்பவும் முடியாமல் திரும்பும் பொழுது அந்த மேஜையில, அந்த நாற்காலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பலகையில ஒரு தாள்ல ஒரு பேப்பர் வெயிட் வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே பெரிய தாள், ஒரு பேப்பர் இருக்கு, பெரிய பேப்பர் இருக்கு, ஒரு லெட்டர், பெரிய லெட்டர் இருக்கு. ஸோ அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. படை தளபதிக்கு ஆச்சரியங்க. ஏன்னா இவர் என்னென்ன சவால்களை அந்த போர்க்களத்தில் சந்திச்சாரோ அத்தனை சவால்களையும் நெப்போலியன் எழுதி வச்சிருக்காரு. நீ அங்கே போனேன்னா இந்த சவால்கள் வரும், இந்த சவால்கள் வரும், இந்த சவாலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை மிக நேர்த்தியாக, மிக விவரமாக அந்த லெட்டரில் எழுதி அதை படை தளபதிக்காக வச்சுட்டு நெப்போலியன் போய் தூங்கியிருக்காரு. இப்போ இந்த நெப்போலியனுக்கு என்ன தோன்றிருக்கு, நான் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் இந்த சவால்கள்லாம் வரும், ஒருவேளை படை தளபதியால் சமாளிக்க முடியலாம், அவர் மீண்டும் வருவார், வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்ப முடியாமல் தவிப்பார், அவருக்கான பதில்களை நம்ம சொல்லணுமேனு எவன் ஒருவன் தூங்கும் போதும் விழித்திருக்கிறானோ அவனால் மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை, மிகப்பெரிய விஷயங்களை, மிகப்பெரிய போர்க்களங்களை, மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று நிரூபிப்பவராக மாவீரன் நெப்போலியன் இருந்தார்னு நம்ம காட்டப்படுது. அப்படி நாம் தூங்கும் போதும் விழித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பதே இல்லை. நன்றி.